சிகேடியின் அறிகுறிகள். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் டாக்டர் புருத்தவான். மேலும் இன்று இந்த வீடியோவில் சிகேடியின் முக்கிய அறிகுறிகளைப் பற்றி விவாதிக்கப் போகிறோம். நாம் ஏற்கனவே விவாதித்தபடி சிகேடி என்றால் என்ன மற்றும் எங்களின் முந்தைய வீடியோக்களில் அதன் காரணங்கள். எனவே அவற்றை பார்க்க உங்கள் நேரத்தை ஒதுக்குங்கள், மேலும் இந்த நோயை பற்றிய முழு அறிவை பெறுங்கள். எனவே சிகேடியின் அறிகுறிகளுடன் ஆரம்பிக்கலாம். சரி, இது ஒரு சாதாரண நோய் அல்ல, அது நமக்கு முன்பே தெரியும். ஆனால் அது ஏன் ஏற்படுகிறது? உண்மையான கேள்வி இங்குதான் எழுகிறது. உயர் இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு போன்ற அதன் காரணங்களை அறியாமையால் பதில் மிகவும் எளிமையானது. எல்லாம் சிறிய விஷயங்களில் தொடங்குகிறது. சிகேடிக்கும் இதுவே செல்கிறது. இப்போது ஒரு நபர் சிகேடி நோயால் பாதிக்கப்படும் போது உடல் சில அறிகுறிகளை காட்டுகிறது. மேலும் இந்த அறிகுறிகளின் உதவியுடன் ஒரு நல்ல மருத்துவர் ஒரு நோயாளியின் உடலுக்குள் என்ன நடக்கிறது என்பதை தீர்மானிக்க முடியும். இந்த அறிகுறிகள் மிகவும் பொதுவானவை. குமட்டல், வாந்தி, பசியின்மை, சோர்வு மற்றும் பலவீனம், குளிர் உணர்வு மற்றும் எடை இழப்பு போன்றவை. சிகேடியின் இந்த அறிகுறிகளை புரிந்து கொள்ள முயற்சிப்போம். எனவே முதல் அறிகுறி குமட்டல். இது சிறுநீரகத்தின் குறைந்த செயல்பாட்டால் ஏற்படுகிறது. யூரியா உடலுக்குள் சேகரிக்கத் தொடங்குகிறது. இது மூளையை நேரடியாக பாதிக்கிறது மற்றும் குமட்டல் மற்றும் வாந்தியை ஏற்படுத்துகிறது. அடுத்தது குளிர்ச்சியாக உணர்கிறது. சில சமயங்களில் சிகேடி நோயாளிகள் குளிர்ச்சியாக உணர்கிறார்கள், வெப்பநிலை சாதாரணமாக இருந்தாலும் கூட. சிறுநீரக நோயாளிகள் குறைந்த புற இரத்த ஓட்டத்தை எதிர்கொள்வதால் இது நிகழ்கிறது. குறைந்த புற இரத்த ஓட்டத்திற்கு காரணம் செயலற்ற வைட்டமின் டி. நோயாளியின் உடலில் வைட்டமின் டி உள்ளது, ஆனால் அது செயலற்ற வடிவத்தில் இருப்பதால் சிறுநீரகம் இந்த வைட்டமின் டி செயல்படுத்துகிறது. ஒரு நபர் சிடோடி சிறுநீரகம் பாதிக்கப்படும் போது இந்த வைட்டமினை செயல்படுத்த தவறினால் சளி, உடல் வலி, முதுகு வலி, தசை வலி போன்ற வைட்டமின் டி குறைபாட்டின் அறிகுறியை ஏற்படுத்துகிறது. சிகேடியின் ஆரம்ப கட்டங்களில் இந்த நோயின் சரியான அறிகுறிகளை கவனிப்பது அல்லது கண்டறிவது கடினம். ஆனால் மேலே குறிப்பிட்டுள்ள பல அறிகுறிகளை நீங்கள் தொடர்ந்து கவனிக்கிறீர்கள் என்றால், நீங்கள் உங்கள் மருத்துவரை சந்தித்து KRT அறிக்கைகள் மூலம் உங்கள் கிரியேட்டினின் மற்றும் யூரியா அளவை சரிபார்க்க வேண்டும். அளவுகள் அதிகமாக இருந்தால், உங்கள் மருத்துவர் சிகிச்சைக்கு பரிந்துரைக்கிறார் என்றால் அதற்குச் செல்லுங்கள். மேலும் சிறுநீரகத்தின் நிலை மோசமடைந்தால் ESRD இறுதி நிலை சிறுநீரக நோய் தொடங்கலாம். மேலும் இந்த அறிகுறிகள் சிறுநீரக நோயாளிகளுக்கு மேலும் சிக்கல்களை உருவாக்குகின்றன. மேலும் சிக்கல்கள் மூலம் கடுமையான அறிகுறிகள், அதாவது வாய் துர்நாற்றம், இரத்த சோகை, தசைப்பிடிப்பு, தோல் அரிப்பு, உயர் இரத்த அழுத்தம், கால் வீக்கம், சிறுநீரில் புரத இழப்பு மற்றும் மூச்சு திணறல். இப்போது இந்த அறிகுறிகளை ஒவ்வொன்றாக விவாதிப்போம், பின்னர் இந்த நோய்க்கான காரணங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். எனவே வாய் துர்நாற்றம் பற்றி பேசலாம். இது யூரியா குவிவதால் ஏற்படுகிறது. யூரியா வாய் துர்நாற்றத்தை ஏற்படுத்துகிறது. வாயில் மீன் அல்லது உலோக சுவையை ஏற்படுத்துகிறது. யூரியா ஒரு நைட்ரஜன் கழிவு மற்றும் அது துர்நாற்றம் வீசுகிறது. அடுத்த அறிகுறி இரத்த சோகை. எரித்ரோபோய்டின் ஹார்மோனின் குறைபாடு மற்றும் சிறுநீரில் அதிக அளவு புரதம் இழப்பு ஏற்படும் போது இந்த அறிகுறி சிகேடி நோயாளிகளில் காணப்படுகிறது. உங்கள் சிறுநீரகம் ஏற்கனவே சேதமடைந்திருப்பதாலும் சிறுநீரகத்தில் அதிக எரித்ரோபோய்டின் ஹார்மோனை உருவாக்க முடியாததாலும் இது அடிக்கடி ஏற்படுகிறது. எரித்ரோபோய்டின் பற்றி உங்களுக்கு தெரியாவிட்டால், இது சிறுநீரகத்தால் வெளியிடப்படும் ஹார்மோன் ஆகும். இது இரத்த சிவப்பணு உருவாக்கத்தில் வினையூக்கியாக செயல்படுகிறது. உடலுக்கு இரும்பு, புரதம், நிக்கோலிக் அமிலம், வைட்டமின் B12 மற்றும் எரித்ரோபோய்டின் ஆகியவை இரத்தத்தை உருவாக்க வேண்டும். ஒரு பொருள் குறைந்த இரத்தமாக இருந்தாலும் ஒருவருக்கு இரத்த சோகை இருக்கும்.
அடுத்த அறிகுறி பாதத்தில் வீக்கம் அல்லது மருத்துவ மொழியில் பெடல் எடிமா. இந்த அறிகுறிகளுக்கு பின்னால் உள்ள காரணங்கள் இரத்தத்தில் குறைந்த புரதம் மற்றும் குறைந்த சிறுநீரக வெளியீடு. ஒரு நபர் COPD நோயால் பாதிக்கப்படும் போது புரத இழப்பு ஒரு பொதுவான அறிகுறியாகும். மேலும் நீங்கள் தினசரி புரதத்தை இழக்கும் போது உங்கள் உடலில் புரதச்சத்து குறையும், இரத்தத்தில் உள்ள புரதமும் குறைகிறது, இரத்தம் மெலிந்து இரத்தத்தில் உள்ள திரவம் வெளியேறுகிறது. கால்கள் போன்ற கீழ் உடல் பாகங்கள். திரவத்தின் திரட்சியின் காரணமாக கால்களைச் சுற்றி வீக்கம் COPD நோயாளிகளில் காணப்படுகிறது. நான் முன்பு கூறியது போல் பெடல் எடிமா ஒரு சிகேடி அறிகுறி, ஆனால் இது மற்றொரு அறிகுறி அறியாமையால் ஏற்பட்டது. அது சிறுநீரின் மூலம் புரத இழப்பு. சாதாரண நபருக்கு சிறுநீரில் உள்ள புரதம் 0 இருக்கும். COPD நோயாளிக்கு சேதம் காரணமாக சிறுநீரகம். சிறுநீரில் புரத இழப்பு பொதுவானது. சிறுநீரில் உள்ள இந்த புரதம் சிறுநீரை நுரையாகவும் கொந்தளிப்பாகவும் ஆக்குகிறது. இப்போது அடுத்த அறிகுறிக்கு செல்லலாம். மூச்சுத் திணறல். ஒரு நபருக்கு இரத்த சோகை இருந்தால் அல்லது உடலில் திரவம் அதிகமாக சேரும் போது ஒரு நோயாளிக்கு சுவாசிப்பது கடினமாகிவிட்டது. ஆனால் ஒரு நோயாளி நீரில் மூழ்குவது போல் அல்லது படுக்கையில் படுக்கும் போது மூச்சுத் திணறல் ஏற்படும் போது, கால்களில் இருக்கும் கூடுதல் திரவம் நுரையீரலை அடையும் போது, நோயாளி படுத்த நிலையில் ஓய்வெடுக்கும் போது இந்த நிலை ஏற்படுகிறது. இந்த அறிகுறிகள் அனைத்தும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன. மேலும் COPD நோயாளி சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்துவதில் வேலை செய்தால் மட்டுமே சிக்கலற்ற வாழ்க்கையை பெற முடியும். நாம் GFR இல் பணிபுரியும் போது அது மேம்படுகிறது. மேலும் கிரியேட்டினின் மற்றும் யூரியாவின் அளவும் குறைகிறது. இதன் விளைவாக CKD நோயாளியின் வாழ்க்கையில் குறைவான சிக்கல்கள் ஏற்படும் என்பதை நீங்கள் வீடியோவில் பார்த்தீர்கள். கடைசியாக நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் GFR ஐ அதிகரிக்க விரும்பினால் உங்கள் சிறுநீரகத்தில் வேலை செய்யத் தொடங்குங்கள் மற்றும் சிகேடியின் பின்னணியில் உள்ள காரணங்கள். அதுவரை பார்த்துக்கொள். வருகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.